அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் பேரறிஞர் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை பார்க்க போகிறோம். இமாம் திர்மிதி அவர்கள் இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு தந்த அருங்கொடைகளை வரிசைப்படுத்தினால் 3 புகழ்மிக்க நூல்கள். முதலாவது அவருடைய ஜாமிஉ திர்மிதி என்கிற நூல். இந்த நூல் ஹதீசு கலையில் மிக நுட்பம் வாய்ந்த பல கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற நூல். ஒரு ஹதீஸை பதிவு செய்துவிட்டு அந்த ஹதீஸை இவர்கள் விமர்சிக்கின்ற, ஹதீஸ் என்றால் ஹதீஸினுடைய அந்த தராதரத்தை, அறிவிப்பாளர் தொடரை பற்றி இவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அறிவுத்துறையில் மிகவும் புகழ்மிக்கவை. அடுத்து இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் அஷமாயுலுல் முஹம்மதியா. இதை ஷமாயுல் திர்மிதி என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய புறத்தோற்றம், அகத்தோற்றம், அன்றாட நடவடிக்கைகள், இவற்றை பற்றி பேசக்கூடிய நூல். இந்த நூலில் மொத்தம் 55 பாடங்களும் 397 நபிமொழிகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் என்று இதை நான் சொல்வேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்பிக்கப்பட வேண்டிய நூல் என்று இதை நான் பரிந்துரைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி எப்படி இருந்தது, முகம் எப்படி இருந்தது, எத்தனை நரைத்த முடிகள், அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் என்னென்ன, எப்படி தண்ணீர் குடிப்பார்கள், எப்படி உறங்குவார்கள், அவருடைய வாள்களின் பெயர் என்ன, அவர்கள் ஏறி சென்ற ஒட்டகங்களின் பெயர் என்ன, அந்த ஒட்டகங்களில் எது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும், எல்லா தகவல்களும் மிக நுட்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூல் தான் அஷமாயுலுல் முஹம்மதியா என்கிற ஷமாயுல் திர்மிதி என்கிற நூல். அடுத்தபடியாக அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய மனித சங்கிலி தொடரில் இடம்பெறுகின்ற மனிதர்களை பற்றிய ஆய்வு நூல். கிதாபுல் இலலில் கபீர், கிதாபுல் இலலி சகீர் என்கிற நூல். அதாவது குறைகள், காரணங்கள், ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய, ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடாத தவறுகள், இதை பற்றி பேசக்கூடிய நூல் பெரிதொன்று சிறிதொன்று. இவ்வாறு அவர்கள் அறிவுலகத்துக்கு வழங்கிய அருங்கொடைகள் மிக பெரியது. பேரறிஞர் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 209வது ஆண்டின் துல்ஹஜ் மாதத்தில். பிறந்த இடம் வடக்கு ஆப்கானிஸ்தானத்தின் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய தெற்கு உஸ்பெகிஸ்தான் கிராமமாக இருக்கக்கூடிய திர்மித் என்ற நகரத்தில் இவர்கள் பிறந்தார்கள். இவருடைய வம்சாவளி அசுலமி என்கிற ஒரு வம்சாவளியை சார்ந்தவர்கள். இந்த சுலமி என்பவர்கள் யார் என்றால் நிஸ்பத்துன் இலா பனி சுலைம், பனி சுலைம் என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் கபீலத்துன் அரபியா, அரபு பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் உலிதஃபில் ஆஸ்ரி தஹபியி பி சுன்னத்தின் நபவியா. எந்த காலத்தில் இவர்கள் பிறந்தார்கள் என்றால், இவர்கள் பிறந்த அந்த ஆண்டு அல்லது அந்த காலகட்டம், அந்த நூற்றாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளின் பொற்காலம் என்று அதை சொல்லலாம். அல் ஆசுரு தஹபியு பி சுன்னத்தின் நபவியா, நபி மொழிகளின் பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தான் உல்லிஃபத் ஃபீஹி குத்துபு ஸிஹாஹ், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் தொகுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான். அப்படிப்பட்ட பொற்காலத்தில் இவர்கள் பிறந்தார்கள். 10 வயதிலிருந்தே இவர்கள் கல்வியை தேட ஆரம்பித்தார்கள். பேரறிஞர் இமாம் ஷம்சுத்தீன் தஹபி அவர்கள் தன்னுடைய சியர் ஆலாமின் நுபலா என்கிற நூலில் கூறுகின்றார்கள், இமாம் திர்மிதி அவர்கள் ஹுராசானுக்கு சென்றிருக்கிறார்கள். ஈராக், மக்கா, மதீனா, பசரா, கூஃபா, பக்தாது என்பது அந்த காலத்தில் மஹதுல் இல்ம், கல்வியின் தொட்டில் என்று அறியப்பட்டது. மஹதுல் ஹபாரா, நாகரிகத்தின் தொட்டில் என்று அறியப்பட்டது. அங்கெல்லாம் இவர்கள் சென்று மார்க்க ஞானத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய ஆசிரியர்களில் பிரதானமான ஒரு ஆசிரியர் யார் தெரியுமா?
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபி மொழி நூல்களின் தந்தை என்று அறியப்படுகின்ற இமாம் புகாரி இவருடைய உஸ்தாதுகளில் மிக முக்கியமானவர். அவர்கள் நபிமொழித்துறையின் கிபிலா என்று அறியப்படுகிறார்கள். மேலும் இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி, அதாவது இமாம் புகாரியினுடைய உஸ்தாத் இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி அவர்களிடமும் கற்றிருக்கிறார்கள். இமாம் புகாரியிடமும் கற்றிருக்கிறார்கள் இமாம் திர்மிதி அவர்கள். இமாம் திர்மிதி அவர்கள் தன்னுடைய பேராசான் புகாரி அவர்களை மிகவும் மதித்து போற்றுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், லம் அர அஹதம் பில் இராக்கி வலா பில் ஹுராசானி ஃபி ஃபன்னில் இலலி வத் தாரீஹி வ மாரிஃபத்தில் அசானீதி அஅலம மின் இமாமில் புகாரி. ஹுராசான் என்கிற ஊரிலும் ஈராக்கிலும் சரி, வரலாறு, அல் இலல் என்கிற கலை, சனதுகள், ஹதீசுகளை அறிவிக்கக்கூடிய மனித சங்கிலி தொடரில் இடம்பெறுகின்ற மனிதர்களை பற்றிய அறிவு, இவற்றிலெல்லாம் இமாம் புகாரி அவர்களை விடவும் மிகச்சிறந்த இன்னொரு அறிவாளியை நான் பார்த்ததே இல்லை என்று கூறுவார்களாம். அப்படிப்பட்ட உஸ்தாதை மதிக்கின்ற ஆசிரியர் இமாம் திர்மிதி அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா? உஸ்தாது மீது அளவு கடந்த பாசம். எப்போ பார்த்தாலும் எங்கள் உஸ்தாது சொன்ன மாதிரி இருக்குது, எங்கள் உஸ்தாது போட்டிருக்கிற ஜுப்பா மாதிரி இருக்குது, எங்கள் உஸ்தாது சிரிக்கிற மாதிரி இருக்குது, எங்கள் உஸ்தாது தலப்பா கட்டியிருக்கிற மாதிரி தலப்பா கட்டியிருக்கீங்க, இப்படியெல்லாம் எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் உஸ்தாது உஸ்தாது இமாம் புகாரி இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இமாம் திர்மிதி அவர்கள். அந்த மாணவர் திர்மிதியை பற்றி இமாம் புகாரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இமாம் புகாரி அவர்கள் திர்மிதியை ஹதீஸை படிக்க சொல்லி இவங்க கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்களாம். இங்கே வாப்பா தம்பி, இங்கே வா, அபு ஈசா திர்மிதி இங்கே வா, இந்த ஹதீஸை படி என்று சொல்லி அவர்களை படிக்க சொல்லி கேட்பார்கள். ஏனென்றால் லிமா ரஆ ஃபீஹி மினல் ஃபித்னதி வதுகாஇ, அவர்களிடமிருந்த புத்தி கூர்மை, அவர்களிடமிருந்த ஞான செழுமை, இதையெல்லாம் பார்த்துவிட்டு தம்பி இங்கே வாப்பா, இந்த ஹதீஸை நீ படி, மாணவரை படிக்க சொல்லி கேட்பார்கள். ஒரு கட்டத்தில் இமாம் புகாரி அவர்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற போது மாணவர் திர்மிதியை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. மா இன்தஃபாத்து பிக்க அக்தரு மிம்மா இன்தஃபாத்த பி. என் அன்பு மாணவரே, என்னிடமிருந்து நீங்கள் பெற்ற பலனை விட உம்மிடமிருந்து நான் பெற்ற பலன்தான் அதிகம் என்று சொன்னார்கள். மா இன்தஃபாத்து பிக்க அக்தர், நான் பெற்ற பலன்தான் அதிகம், உன்கிட்ட நான் பெற்ற பலன் தான்ப்பா ரொம்ப அதிகம். நீ என்னவோ என்னை உஸ்தாது உஸ்தாதுன்னு இருக்கா, உங்ககிட்ட நான் எவ்வளோ விஷயம் படிச்சிருக்கேன் தெரியுமா என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொல்வதற்கு எத்துணை பெரிய ஒரு பெருந்தன்மை வேண்டும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இமாம் திர்மிதி அவர்களிடத்தில் இன்னொரு பழக்கம் என்னவென்றால், ஒரு ஹதீஸை இவருக்கு ஒருவர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இமாம் திர்மிதிக்கு சொல்கிறாரு. அந்த நபர் யாரிடமிருந்து இதை கேட்டார் என்கிற அந்த மனித சங்கிலி தொடரை பதிவு செஞ்சுக்கிடுவாங்க. பதிவு செய்துவிட்டு அந்த நபர் இப்போது உயிரோடு வாழ்கிறாரான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. எந்த நாட்டில் இருக்கிறாரு, குராசான்லையா பக்தாதில் எங்கே இருக்கிறாரு என்று தெரிந்து கொண்டு நேரடியாக அவரை போய் பார்ப்பார்கள். பதிவு செய்யும் போது ஒரு நபர் குறைஞ்சிரும்ல, சனதுகளை பதிவு செய்யும் போது ஒரு நபர் குறைஞ்சா அதுக்கேற்ற வெயிட் இருக்கு. ரசூலுல்லாவுக்கும் இமாம் திர்மிதிக்கும் இடையில் வரக்கூடிய 4-5 பேரில் ஒரு ஆள் குறைஞ்சா நல்லது தானே, அந்த ஹதீஸினுடைய தரம் இன்னும் மேலோங்கும் அல்லவா. அதற்காக அந்த நபரை நேரடியாக சென்று சந்திக்க ஆசைப்படுவார்கள். இது அவர்களுடைய பழக்கம். அவர்கள் கூறுகின்றார்கள், சியர் ஆலாமின் நுபலா என்கிற நூலில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. ஷம்சுதீன் தஹபி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு அறிஞரின் ஹதீஸுகள் அவர் சொன்னாரு அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களை 2 பாகம் நான் எழுதியிருக்கேன். 2 நோட்டு புக்கில் எழுதி வச்சிருக்கேன். 2 நோட்டு புக் நிறைய ஒரு அறிஞர் சொன்னார்னு எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, நான் பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். இவ்வளவு ஹதீஸுகளிலும் அந்த மனித சங்கிலி தொடரில் ஒருவர் குறைந்தால் அதுக்கு வெயிட் அதிகம் தானே அப்படின்னு அவரை தேடி பார்க்க போகிறேன். அவரை பார்க்க போகும்போது இந்த 2 புக்குகளையும் தூக்கி என்னுடைய ஜாமான்களாக அந்த 2 புத்தகத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டேன், 2 நோட்டு புக்கையும். அவரை போய் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி முன்னால் உட்காந்துட்டேன்.
உஸ்தாத் அவர்களே, உங்களிடமிருந்து சில ஹதீஸ்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை உங்கள் வாயால் நான் கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன், நீங்கள் சொல்லலாமாண்டு. அவரும் உற்சாகமாயிட்டார். அந்த 2 நோட்டு புக்கில் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். 2 நோட்டு புக்கா, சரி வாங்க உட்காருங்க என்று உற்சாகமாகிவிட்டார். அந்த 2 நோட்டு புக்கையும் எடுத்து முன்னால் திறந்து வைத்துக்கொண்டு, உஸ்தாத் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை சரி பார்த்துக்கிறேன், சொன்னதெல்லாம் சரி பார்த்துக்கிறேன் என்று சொல்வது அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். நோட்டு புக்கை திறந்து பார்த்தா வெள்ளையாக இருக்குது, எதுவுமே இல்லை. அநேகமாக என்ன நடந்திருக்கக்கூடும் என்றால், வேறு நோட்டு புக்குகளை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவங்க, அதான் நடந்திருக்கும். வெள்ளையாக இருக்குது. ஆஹா, நம்ம உஸ்தாதுக்கு மரியாதை இல்லாமல் பேசிடக்கூடாது, மறந்துட்டேன்னு சொன்னால் அவர் நம்மளை என்ன நினைப்பாருன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி உங்க பார்க்குற மாதிரி பாசாங்க பண்ணுறாங்க, அப்படி இருக்கிற மாதிரியே. ஆமாம் சரிதான் பாசாங்க பண்ணுறாங்க. அவர் சொல்லிக்கொண்டே இருந்தவர் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறார். கால் உழையும் இல்லையா, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பிக்கும் போது இப்படி சுற்றி வந்து நோட்டு புக்கை பார்த்தா வெள்ளையாக இருக்குது. அவருக்கு பயங்கரமான கோபம். உனக்கு வெக்கமா இல்லையா? அம்மா தஸ்தஹி மின்னி, என்னை இப்படி ஏமாத்துறிய? நான் ஒரு கல்வியாளன், ஒரு ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட என்னமோ 2 நோட்டு புக்கு நிறைய ஹதீஸ் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொல்ல வச்சு, ஆமாம் சரிதான் சரிதான் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே இமாம் திரிமிதி அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத ஒரு உணர்வு எனக்கு. நான் உடனே சொன்னேன், உஸ்தாத் அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்கனவே நான் எழுதிய வார்த்தைகள் தான், அவை அனைத்தும் எனக்கு மனப்பாடம். நோட்டு புக்கு வெள்ளையாக இருக்குதே தவிர நான் விட்டுட்டு வந்தது அங்கே இருக்கலாம், அங்கே இருக்கு, இது வெள்ளையாக இருக்கு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் எனக்கு மனப்பாடம் என்று சொன்னார். அவர் அப்போ 40 ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் இமாம் திரிமிதி அவர்கள் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க, அப்படியே திரும்ப அடிக்கிறாங்க. அதை கேட்டு அவர் மெய்சிலிர்த்து போய்விட்டார். மெய்சிலிர்த்து போய்விட்டு திரும்ப சொன்னாராம், மாராய்த்து மிசிலப்பா, ஒன்ன மாதிரி மாணவர்களை இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லைப்பா, என்ன அற்புதமான ஒரு நினைவாற்றல் என்று இமாம் திரிமிதி அவருடைய நினைவாற்றலை பார்த்து அவர் வியந்து போனார், ஆச்சரியப்பட்டார் என்று பேரறிஞர் ஷம்சுத்தீன் ரஹபி அவர்கள் தன்னுடைய சியர் ஆலாமின் நுபலா என்கிற நூலில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய உஸ்தாத் இமாம் புகாரியின் மீது இவர்கள் வைத்திருந்த பாசம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாம் ஹாக்கிம் என்ற ஒரு ஹதீஸு கலை வல்லுநர் இருக்கிறார்கள். முஸ்ததரக் என்கிற ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த முஸ்ததரக் என்கிற நூலின் ஆசிரியராக இருக்கக்கூடிய இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மாத்தல் புகாரி ஃபலம் யஹ்லுஃப் பி குராசான் மிஸ்ல அபி ஈசா ஃபில் இல்மி வல் ஹிஃப்தி வல் வரஇ வல் ஸுஹ்தி. இமாம் புகாரி அவர்கள் குராசானிலே விட்டு சென்ற தன்னுடைய மாணவர்களில் உலக பற்றின்மை, கண்ணியமான ஒரு பேணுதலான வாழ்க்கை, ஹலால் ஹராம் பேணுகின்ற வாழ்க்கை, மனநத்திறன், அறிவு ஞானம், இவற்றில் இமாம் அபு ஈசா அத்திரிமிதி அவர்களைப் போல் இன்னொருவரை அவர்கள் விட்டு செல்லவில்லை. பல மாணவர்கள் உண்டு இமாம் புகாரிக்கு, கொடிகட்டி பறந்த மாணவர்கள் உண்டு. ஆனாலும் இமாம் திரிமிதியைப் போல ஒரு மாணவர் இமாம் புகாரிக்கு அதுக்கப்புறம் வரல. இமாம் திரிமிதி ஒரு ஆள் தான் என்று சொல்வார்கள். உஸ்தாத் இறந்ததற்கு பிறகு ஒரு வரலாற்றை குறிப்பின்படி இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்தது ஹிஜ்ரி 256வது ஆண்டு. இமாம் திரிமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தது 209, இறந்தது 279. அதாவது 70 வயசு இமாம் திரிமிதி அவர்கள் வஃபாத் ஆகும்போது. 279 இறந்தவங்களுக்கு 70 வயசுன்னு சொன்னால் 256 இமாம் திரிமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வயது அநேகமாக 50 இந்த காலகட்டம், 47, 48, 50 இந்த காலகட்டமாக இருக்கும். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பிறகு
இமாம் திர்மிதி அவர்கள் 23 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 23 ஆண்டு காலமும் இமாம் திர்மிதி அவர்கள் பார்வையற்றவராகத்தான் இருந்தார்கள். எதற்காக இவர்களின் பார்வை பறிபோயிற்று என்றால், தன்னுடைய ஆசிரியர், தன்னுடைய பேராசான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணத்தை நினைத்து அழுது அழுது இமாம் திர்மிதி அவருடைய கண் பார்வையே பறிபோய்விட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு உஸ்தாதின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்களாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய கடைசி 23 ஆண்டு காலத்தில் பார்வை இழந்து வாழ்ந்த போதிலும் கூட தன்னுடைய மனன திறத்தினால் தன்னிடம் கற்க வரக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தான் கற்ற எல்லா நபிமொழிகளையும் அவர்கள் எடுத்துரைத்து கொண்டே இருந்தார்கள் என்பது அவர்கள் கல்விக்கு செய்த மிக பெரும் சேவை. அவர்கள் கடைசி காலத்தில் பார்வையின்மையின் காரணமாக தன்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய திருமிதி என்கிற ஊரிலேயே அவர்கள் வந்து அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். கல்வியை தன்னுடைய மாணவர்களுக்கு அவர்கள் போதித்து கொண்டே இருந்தார்கள். சொந்த ஊரிலேயே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய திர்மிதி என்கிற நூலில் ஒவ்வொரு ஹதீஸுகளையும் பதிவு செய்துவிட்டு அந்த ஹதீஸுகளை பற்றி அவர்கள் ஒரு சின்ன கமெண்ட் தெரிவிப்பார்கள். வகால ஹாதா ஹதீஸுன் கரீபுன் சஹீஹுன் ஹசனுன். இந்த ஹசன் என்கிற இந்த தரத்திலான இந்த ஹதீஸுகளில் இமாம் திர்மிதி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல் ரொம்ப அற்புதமானது. ஒன்று சஹீஹு, இன்னொன்று தஈஃபு, பலவீனமானது தரமானது என்பதற்கு இடையில் அவர்கள் ஹசன் என்கிற ஒரு தரத்தை ஹதீஸுக்களை உலகத்துக்கு இமாம் திர்மிதி அவர்கள்தான் தருகின்றார்கள். அந்த அறிவு பேரறிஞரின் வாழ்வு இஸ்லாமிய கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.